மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அல்லாமலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியால் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழ்மையை நாடச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் எளியரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அந்த சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு. இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல்
நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனிலும் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். அவையே எனக்கு அறிவுரையாளர். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனிலும் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 வசனங்கள் 1 தொடங்கி 5, 10 தொடங்கி 14 முடிய.
அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவுடன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே சீடர்களுடைய கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்பது அந்த கேள்வி. என்ன சொல்ல, அந்த பெரியவர் யார் என்ற பிரச்சனை சீடர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. யார் பெரியவர்? பொதுவாக அது எங்களுடைய சமூகங்களிலும் எங்களுடைய நாடுகள், எங்களுடைய இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யார் பெரியவர். நாடுகளை எடுத்துக்கொண்டால் எந்த நாடு பெரிய நாடு, எந்த நாடு அதிகாரம் உள்ள நாடு என்ற போட்டி. அதனால தான் ஒரு போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சிறிய மட்டத்திலும் கூட இந்த போர் அல்ல மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டு, யார் பெரியவர்? சமூகங்களிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, இந்த பிரச்சனை என்றும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. யார் பெரியவர்? இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பெரியவர்களாக, உயர்ந்தவர்களாக அல்லது தரத்திலே சிறந்தவர்களாக எங்களை காட்டிக்கொள்ள விரும்புகின்றோம். அதனாலே புகழையும் அடைய விரும்புகின்றோம். இதிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுவர்களாக மாறுங்கள். ஒரு சிறு பிள்ளை அழைத்து நடுவில் நிறுத்தி சொல்லுகிறார், மனம் திரும்பி சிறு பிள்ளை போல ஆகுங்கள். சிறு பிள்ளை போல சும்மா ஆக முடியாது. சிறு பிள்ளையை போல சும்மா ஆக முடியாது. தோற்றத்திலே சிறு பிள்ளையாக மாறுவது நல்ல. சில பிள்ளை சொல்லுவார்கள், வயசு போகின்ற போது அல்ல வயசு போன சின்ன பிள்ளை மாதிரி வருகின்றார்கள் என்று சொல்லி செயல்பாடுகளை வைத்து. ஆனால் விண்ணரசை முதன்மைப்படுத்தி கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்றார், மனம் திரும்புதலின் ஊடாகத்தான் இந்த சிறு பிள்ளைகளுடைய மனங்களை நாங்கள் கொண்டிருக்க முடியும். மனம் திரும்புதல் ஊடாக. இது திருமுழுக்கு யோவானுடைய இயேசு கிறிஸ்துடைய அடிப்படை அழைப்பாக இருக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் கலந்து கொள்கின்ற போது எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ஒப்புரவு அருள் அடையாளத்திலும்
நாங்கள் விரும்பி ஆர்வத்தோடு பங்கெடுக்கின்ற போது நாங்கள் விண்ணரசுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்கி கொண்டே இருக்கின்றோம். அந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் இறுதியில் சொன்னார், ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது. கேள்வி, உங்களோட கருத்து என்ன? என்ன நினைக்கிறீர்கள்? 100 ஆடு இருக்குது, ஒன்று தொலைஞ்சு போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்களோட கருத்து கணிப்பு கேட்கிறார். சொல்லி நாங்கள் பொதுவாக 99 இருக்குதானே என்று ஒரு நிறைவிலே இருப்போம். ஒன்று தானே போயிட்டுது. களங்கட்டி வலைக்குள்ள மீன் பொடிக்கல ஒரு மீன் பாஞ்சிட்டுண்டா ஒரு மீன் தானே போயிட்டுது என்று நாங்கள் நினைப்போம். மிச்ச மீன் கிடைக்குத்தானே. இருக்கிறதோடு திருப்தி கொள்கின்றோம். அதுவும் ஒரு நல்ல பழக்கம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய திருப்தி எதுன்னு சொன்னால், தொலைந்து போனது கண்டடையப்பட வேண்டும். விண்ணரசுக்குள்ளே விண்ணரசை விட்டு தொலைந்து போனது மீண்டும் விண்ணரசுக்குரியதாக மாற வேண்டும். அது மனம் திரும்புதல். ஆண்டவர் கண்டடைகின்றார். ஆனால் ஆண்டவருடைய கண் பார்வையிலே நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு வெகு தொலைவு சொல்வது இந்த ஊதாரி மைந்தன் போல வெகு தொலைவு போயிட்டு முன்னால் ஆண்டவர் தூரத்திலே இருந்தும் பார்த்து கொண்டு வருவார், தேடிக்கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவரை நாங்கள் இழந்து விடாமல் இருக்கின்ற நிலைதான் இந்த விண்ணரசு நிலை. விண்ணரசு ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல. ஆண்டவரோடு நாங்கள் எல்லாரும் இணைந்து வாழுகின்ற போது அங்கே இறையரசு அல்லது விண்ணரசு அமைகின்றது. அதுக்கு மனம் திரும்புதல் அவசியமானது. அவை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் மனம் திரும்பி அந்த சபங்களை சபிக்கின்றோம். மனமாற்றத்துக்கான சபங்களை சபிக்கின்றோம். மன்னிப்பு சபங்களை சபிக்கின்றோம். ஆனால் சில அது அவை பாடமாக்கிய சபங்களாக மாறிவிடுகின்றது ஒழிய உண்மையாக உணர்வுள்ள சபங்களாக ஆண்டவரோடு எங்களை ஒன்றிக்கின்ற சபங்களாக அவை அமைய நாங்கள் அமைந்து விடுவதில்லை. எனவே இந்த கருத்துக்களை நாங்கள் மனதில் ஏற்றிக் கொள்வோம். ஒவ்வொரு திருப்பலியை நாங்கள் கலந்து கொள்கின்றபோது எங்களுடைய பாவ நிலைகள், நாங்கள் கடவுளோடு ஒன்றிக்க வேண்டியவர்கள் என்ற நிலையை ஒவ்வொரு திருப்பலியும் எங்களுக்கு நினைவூட்டுவதாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி சபிப்போம். நான் உங்களுக்கு அளித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த தெய்வமே, நற்செய்தி பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் தமக்கு வரும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் தளராத மனத்துடனும் தூய்மையான அர்ப்பணிப்புடனும் நற்செய்தி பணியை முன்னெடுத்து செல்ல தூய ஆவியால் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் மனந்திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று கூறிய தந்தையே, எம் அன்றாட வாழ்வில் நாம் சிந்தனையாலும் செயலாலும் கட்டிக்கொள்ளும் குற்றங்களை மன்னித்து சிறு பிள்ளைகளைப் போல் கள்ளமில்லா உள்ளமும் தூய்மையான மனமும் கொண்டவர்களாக வாழ நம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரின் வணக்கத்துக்குரிய இந்நாளிலே எம் பங்கில் உள்ள சிறுவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தையே, எம் சிறுவர்கள் தாழ்ச்சி, மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, பொறுமை போன்ற நற்பண்புகளில் மிளிர்ந்து ஞானத்திலும் அறிவிலும் உயர நீர்தாமே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளுக்கும் நீர் கனிவுடன் செவி சாய்த்து அவற்றை நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
மீட்கவே, பிரிந்த உறவும் இணையவே, இழந்த வாழ்வை மீட்கவே, பிரிந்த உறவும் இணையவே, என்னை மெழுகாக்கி வாழ்வை திரியாக்கினே. என் வாழ்வை தருவதின் நிறைவாக துயரின்றி பிறர் வாழ நிறைவாழ்வு அவர் காண பலியாக நண்பனாலும் வாழ்வே, மலர்ந்த வாழ்வு சிறக்கவே, மனித மாண்பு நிலைக்கவே, மலர்ந்த வாழ்வு சிறக்கவே, மனித மாண்பு நிலைக்கவே, என்னை மெழுகாக்கி வாழ்வை திரியாக்கினே. சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித கிளாராவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தனவியாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவினமாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்டு இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு புறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித கிளாரா, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமரல உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீனாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ண கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கிளாராவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புனிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடிக்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வந்து நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.